வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் வந்து யூனிட் 2ல வந்து போயமில் பேராகிராஃப் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிரம்பிள் ஃபேமிலி அந்த போயமோட ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட பேராகிராஃப் ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் யூ were to live in the complaining street, how would you deal with the people who grumble? அதாவது இந்த கொஸ்டின் வந்து நீங்க ஓனா கற்பனையில வந்து எழுதுறா போல வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து அது போல கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ல வந்து இருந்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களை வந்து எப்படி வந்து டீல் பண்ணுவீங்க? கிரம்பிள் பண்ற மக்களை நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. I hardly dream to live in such a street like complaining street. If I were to live in the complaining state, I would approach them the positive attitude. சப்போஸ் நான் வந்து இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட்ல வந்து நான் இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா பாசிட்டிவான நேர்மறையான சிந்தனைகளோட ஆட்டிடியூடோட அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுவேன். நான் வந்து அவங்க கிட்ட வந்து பாசிட்டிவா வந்து பிஹேவ் பண்ணா அவங்க என்கிட்ட வந்து பாசிட்டிவா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால பாசிட்டிவா வந்து அப்ரோச் பண்ணுவாங்கள அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து I would try to understand their needs and provide them at most. இந்த பாயிண்ட்ல பாருங்க, I would try to understand அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து புரிஞ்சுக்க வந்து ட்ரை பண்ணுவேன். அவங்களோட நீட்ஸ் அவங்களுக்கு என்ன தேவை அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட்ல வந்து I would try my best to remove the negative attitude in them. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா அவங்க கிட்ட வந்து ரிமூவ் பண்ணுவேன். அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஆட்டிடியூட வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அவங்க அதை வந்து ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஐ வுட் ஆஸ்க் தெம் டு பார்ட்டிசிபேட் இன் வேரியஸ் சோஷியல் ஈவெண்ட்ஸ். அவங்க கிட்ட வந்து பேசி வந்து நிறைய வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சோஷியல் ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவேன். அந்த மாதிரி நம்ம செய்யறப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வந்து எல்லாம் போய் பாசிட்டிவ் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சும்மா இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டு நெகட்டிவா வந்து அவங்கள பத்தி இவங்க கிட்ட குறை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யறப்போ நம்ம வந்து பாசிட்டிவா வந்து மாறும். தேவையில்லாத மற்ற விஷயத்துல ஈடுபட மாட்டோம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து நிறைய வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி சோஷியல் ஈவெண்ட்ஸ்ல வந்து அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ வுட் indulge them இன் மோர் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ். அது இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து சோஷியல் சமுதாய நலனுக்காக நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல வந்து அவங்கள வந்து ஈடுபாடு செய்ய வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐ வுட் மேக் them realize the true meaning of life. I would make them understand that life is full of uncertainties. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவங்கள வந்து ரியலைஸ் பண்ண வைப்பேன். இந்த லைஃபோட உண்மையான மீனிங் என்ன அந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்றத அவங்கள வந்து ரியலைஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நிச்சயமற்ற இந்த வாழ்க்கையில வந்து அதாவது நான் அண்டர்ஸ்டாண்ட் இந்த நம்மளோட வாழ்க்கையை பத்தின புரிதலும் அண்டர்ஸ்டாண்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்த வைப்பேன். அன்சர்டனிட்டிஸ்னா வந்து நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கை அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கைய உண்மையான அர்த்தத்தை நான் வந்து புரிய வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. I would suggest them to enjoy every moment in life and to lead a life with a positive attitude. அதாவது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம எப்படி பண்ணணும்னா என்ஜாய் பண்ணி வந்து எவ்ரி மூமெண்ட்டையும் நம்ம சந்தோஷமா வந்து என்ஜாய் பண்ணி வாழணும். நம்மளோட லைஃப்பை வந்து எப்படி லீட் பண்ணணுமோ பாசிட்டிவான ஆட்டிடியூடோட நேர்மறையான சிந்தனையும் செயல்பாடுகளோட நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணணும் நம்ம வழி நடத்தணும். அது போல பண்ணா நம்ம லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ வுட் மோட்டிவேட் தெம் டு சேஞ்ச் தேர் ஆட்டிடியூட். அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களோட ஆட்டிடியூட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. டுவோர்ட்ஸ் லைஃப் I would motivate them to change their attitude towards life. Definitely, I would transform their mindset by inspiring thoughts and spirit.
கண்டிப்பா வந்து நான் வந்து அவங்களோட மைண்ட் செட்ட முழுமையா வந்து மாத்துவேன். இன்ஸ்பைரிங் தாட்ஸ் நெறைய வந்து இன்ஸ்பயர் ஆன தாட்ஸ் நல்ல தாட்ஸ வந்து குடுத்து, அவங்களோட ஃபுல்லாவே அவங்க மைண்ட் செட்ட நான் வந்து மாத்துவேன் அப்படின்னு வந்து இந்த பேராகிராஃப் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட இதோட மாரல் பார்த்தீங்கன்னா, "எ சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் கேன் சேஞ்ச் யுவர் ஆட்டிட்யூட்." நம்மளோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண பண்ண, நம்மளோட ஆட்டிட்யூடும் வந்து சேஞ்ச் ஆகும். இதுபோல நம்ப அவங்கள இருக்கிற நெகட்டிவான திங்க்ஸ வந்து நம்மளோட ஆட்டிட்யூடால வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறப்ப, அவங்களும் வந்து கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறுவாங்க. அதுதான் வந்து இந்த பேராகிராஃப்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓனா நீங்க வந்து இமேஜின் பண்ணி எழுதுறா போல வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இத நீங்க இப்படியும் வந்து எழுதலாம். இல்ல உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு எப்படிலாம் வந்து எழுத தோணுதோ, அந்த மாரியும் வந்து புரிஞ்சுகிட்டு வந்து எழுதலாம். எப்படிலாம் உங்க 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 பக்கத்து வீட்ல வந்து இந்த மாரி கிரம்பிள் பண்ணி குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா, அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க ஓனா கூட வந்து எழுதலாம். இத வந்து கொஞ்சம் மீனிங் புரிஞ்சுகிட்டு, இதோட ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அழகா வந்து ஈஸியா நீங்களே சூப்பரா எழுதிடலாம். இதுல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க. இந்த கம்ப்ளைனிங் ஸ்பெல்லிங் படிச்சுக்கங்க. ஹார்ட்லி ஹார்ட்லியோட ஸ்பெல்லிங் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹெச்ஏஆர்டிஎல்ஒய் ஹார்ட்லி, கம்ப்ளைனிங் சிஓஎம் கம்ப்ளைனிங் பிஎல்ஏஐஎன்ஐஎன்ஜி கம்ப்ளைனிங். வேற என்ன அப்ரோச் ஏபிபிஆர்ஓஏசிஹெச் அப்ரோச். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பிஓஎஸ்ஐடிஐவிஇ பாசிட்டிவ். ஆட்டிட்யூட் ஏ TTITUDE attitude attitude இதோட ஸ்பெல்லிங் படிச்சுங்க. ப்ரொவைட் provide vide provide. நெகட்டிவ் NEGA நெகட்டிவ் TIVE பார்ட்டிசிபேட் party participate participate. Next, welfare WEL welfare welfare. Programs grams program grams programs. Realize realize. Meaning meaning. Understand understand stand. Uncertainties CER uncertain TAINTAINities and uncertainties NITIES uncertainties. Movement ment ment. Suggest SUGGEST suggest. Such GEST suggest. Towards words WARDS. Transform TRANS transform form. Transform. Inspiring inspiring ring inspiring. Thoughts THOUGHTS thoughts. Sprit SPIRIT கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற வேர்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெல்லிங் 2, 3 தடவை எடுத்து கூட்டி படிச்சு நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்களாவே அழகா வந்து எழுதலாம். எழுத சொல்ல எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வந்து வராது. நெறைய பேர் பண்ற தப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சிருவீங்க. படிச்சுட்டு எழுத சொல்ல நெறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால வந்து நெறைய வந்து மார்க் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்க அதுக்கப்புறம் படிச்சும் வந்து எந்த யூஸும் இல்லாம போயிடும். அதனால நல்லா படிக்க சொல்லியே ஸ்பெல்லிங் எழுத்து கூட்டி வந்து படிச்சு, நீங்க 2, 3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா போதும். லைஃப் லாங் வந்து மறக்கவே மறக்காது. இப்ப படிச்சுட்டீங்கன்னா, ஒன் டைம் வந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின படிச்சுட்டீங்கன்னா, ஆனுவல் எக்ஸாம் வரலும் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஆனுவல் எக்ஸாம் வர நல்லா கிளியரா இன்னும் சூப்பரா ரிவிஷன் பண்ண இன்னும் உங்களுக்கு ஈஸியா ஆயிடும். நல்லா வந்து ஃபுல் மார்க் அழகா எடுக்கலாம். எடுத்து படிச்சு எழுதி
இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 3rd கொஸ்டின் பாருங்க. From the poem The Grumble Family, what kind of behavior does the poet want the readers to possess? இப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா what optimistic attitude should the readers possess according to the poem The Grumble Family? இப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின். நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினை. அதாவது இந்த இந்த கிரம்பிள் ஃபேமிலி வாட் கைண்ட் இந்த பிஹேவியரை வந்து எந்த மாதிரியான பிஹேவியர் வந்து இந்த ரீடர் வந்து தேவைப்படுதுன்னு சொல்றாரு. இந்த கிரம்பிள் ஃபேமிலியில வாட் கைண்ட் ஆஃப் த போயட் வாண்ட் டு, இந்த கிரம்பிள் ஃபேமிலியில ஒரு மாதிரி பிஹேவியர் இருக்கு. ஆனா வந்து உண்மையால இந்த போயட் வந்து எந்த மாதிரியான பிஹேவியர் வந்து அந்த ரீடர்ஸ் வந்து கிட்ட இருக்கணும் அப்படின்னு வந்து திங்க் பண்றாரு அப்படின்றத பத்தி தான் வந்து கேக்குறாங்க. திஸ் போயம் டீச் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுது பாருங்க. இந்த போயம் டீச் ஆஸ் வாட் வி ஷுட் நாட் டூ இன் அவர் லைஃப். நமக்கு இந்த போயம் மூலமா நம்ம என்ன சொல்லி தராங்கன்னா, நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நமக்கு டீச் பண்றாங்க. த டைட்டில் ஆஃப் த போயம் டெல்ஸ் அபவுட் எ ஆப்டிமிஸ்டிக் ஃபேமிலி. இந்த போயமோட டைட்டிலே என்ன கொடுத்துருக்காங்க, த கிரம்பிள் ஃபேமிலி. நமக்கு இது எதை பத்தி நம்மளுக்கு சொல்ல வருதுன்னா, பெசிமிஸ்டிக், அதாவது பெசிமிஸ்டிக் ஃபேமிலியை பத்தி தான் வந்து நமக்கு வந்து சொல்ல வருது. அதாவது பெசிமிஸ்டிக்னா என்னதுன்னா குறை சொல்ற ஃபேமிலி, அவநம்பிக்கையான ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் வந்து அதுல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி வந்து பேசுறது, மத்தவங்கள குறை சொல்றது, இந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிறவங்கள தான் வந்து பெசிமிஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த போயம் வந்து நமக்கு எதை பத்தி சொல்லுதுன்னா பெசிமிஸ்டிக் ஃபேமிலியை பத்தி தான் வந்து சொல்லுது. அதாவது கிரம்பிள் ஃபேமிலி எல்லாமே ஒண்ணுதான். அவநம்பிக்கையான பத்தி பேசுறத பத்தின ஃபேமிலியை பத்தி தான் சொல்லுது நமக்கு. The poetess indirectly advises us to develop a positive attitude. The poetess நம்மளுக்கு இன்டைரக்டா, இதை டைரக்டா நமக்கு வந்து சொல்லலை இப்படிதான் இருக்கணும். இன்டைரக்டா வந்து நமக்கு எப்படி அட்வைஸ் பண்றாருன்னா வந்து நம்ம கிட்ட இருக்கிற என்ன டெவலப் பண்ணணும்னா பாசிட்டிவான ஆட்டிடியூட தான் டெவலப் பண்ணணும். அதாவது நெகட்டிவா வந்து இருக்கக்கூடாது. பாசிட்டிவா என்ன நேர்மறையா நம்ம என்னென்ன விஷயம் நம்ம ஆட்டிடியூட்லாம் வந்து இருக்கோ அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க இதுல. She portrays the discontented family here. இந்த இடத்துல நமக்கு எதை போர்ட்ரைட் பண்ணி காமிக்கிறாங்கன்னா வந்து விளக்கப்படுத்தி காமிக்கிறாங்கன்னா வந்து டிஸ்கண்டென்டட் ஃபேமிலி பத்தி தான் வந்து நமக்கு வந்து இதுல வந்து பேசுறாங்க. Here the poetess wants us not to find fault with each and everything like the members of the Grumble family. இந்த போயட்டஸ் என்ன சொல்றாங்க, wants us to not to find, அதாவது எது கேட்டாலும் வந்து இந்த போயம்ல பாத்தீங்கன்னா வந்து குறை சொல்லிட்டு எந்த விஷயத்த பார்த்தாலுமே அவங்க குறை சொல்லுவாங்க. அதாவது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் காஞ்சாலும் சரி, நல்லது நடந்தாலும் கெட்டது எல்லாத்துக்குமே அவங்க குறை சொல்லுவாங்க. ஆனா நம்ம போயிட்ட என்ன சொல்றாங்களா, இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து விரும்பல. இவங்க wants not to as not to find fault. நம்ம வந்து எந்த விஷயத்துக்கும் ஃபால்ட் குறை வந்து கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது இந்த கிரம்பிள் ஃபேமிலியில வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்களா, அது போல நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஃபால்ட்டை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. We should be optimistic. Life is not a bed of roses. நம்ம வந்து கண்டிப்பா வந்து எப்படி இருக்கணுமா, ஆப்டிமிஸ்டிக்கா வந்து இருக்கணும். ஆப்டிமிஸ்டிக்னா என்னது, தன்னம்பிக்கையோட வந்து இருக்கணும். அதாவது பெசிமிஸ்டிக் ஃபர்ஸ்ட் பார்த்தது பெசிமிஸ்டிக் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பெசிமிஸ்டிக்னா என்னது, தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது, அவநம்பிக்கையோட வந்து இருக்கிறது. ஆனா ஆப்டிமிஸ்டிக்னா என்னதுன்னா தன்னம்பிக்கையோட. நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, ஆப்டிமிஸ்டிக்கா தான் வந்து இருக்கணும், தன்னம்பிக்கையோட வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். we should be optimistic. நம்ம தன்னம்பிக்கையோட இருக்கணும். லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். நம்ம லைஃப் வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெட் ஆஃப் ரோசஸ்னா என்னது, ஒரு ரோஸ் நிறைந்த ஒரு பெட்ல நம்ம படுத்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், ஒரு சுகமா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கை முழுவதும் வந்து ஒரு சுகமா வந்து எப்பவுமே வந்து இருக்காது. we should accept the reality and face the challenges of our life. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ரியாலிட்டியை உணர்ந்து வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். சேலஞ்சஸோட வந்து ஃபேஸ் பண்றப்ப நம்ம லைஃப் வந்து இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம எடுத்த உடனே நம்ம எல்லாம் நினைப்போம் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும்,
அதாவது இவங்க சொல்ற மாரி பெட் ஆஃப் ரோசஸ் மாரி வந்து எல்லாமே சுகமா, நல்லதாவே நடக்கணுன்ட்டு. ஆனா நம்மளோட ரியாலிட்டில பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே நடக்கும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனா நம்ம லைஃப்ல அது ஒரு சேலஞ்சா வந்து எடுத்துக்கிட்டு, பாசிட்டிவான ஆட்டிட்யூட வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வி ஷுட் ட்ரீட்ஸ் ஜாய்ஸ் அண்ட் சாரோஸ் ஈக்குவலி. நம்மளோட எப்படி எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணணுமோ, நம்மளோட ஜாய்ஸ், நம்ம சந்தோஷத்தையும், துக்கத்தையும் ஈக்குவலா வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க. வாட் எவர் கோஸ் ராங் இன் அவர் லைஃப், த போயட் ஹஸ் ரெக்கமெண்டட் அஸ் டு மூவ் அண்ட் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங். அதாவது நம்ம வாட் எவர் என்ன நம்ம லைஃப்ல வந்து நடந்தாலும், ராங்காவே, தப்பாவே நம்ம லைஃப்ல வந்து போனாலும், இந்த போயட்டஸ் வந்து நமக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, மூவ் வித் அது நெகட்டிவா நடந்தா கூட பரவால்ல. அடுத்த வாட்டி நமக்கு கண்டிப்பா பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு மூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்மைலோட, ஒரு சாங்கோட அடுத்த விஷயத்த நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இஃப் வி அக்செப்ட் லைஃப் ஆஸ் இட் இஸ், அவர் ஸ்டேட்டஸ் மே பி ஹை ஆர் லோ, பட் வி வுட் நெவர் பி இன் த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். அதாவது நம்மளோட லைஃப வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா, அவர் ஸ்டேட்டஸ் நம்மளோட நிலை வந்து எப்படி இருந்தாலும், ஹையா இருந்தாலும், லோவா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா, பட் வி ஷுட் நெவர் பி இன் த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். கிரம்பிள் ஃபேமிலி மாதிரி வந்து நம்ம இருக்கவே கூடாது. அந்த லைஃப்க்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும். கிரம்பிள் ஃபேமிலி மாரி நம்ம எந்த நிலையிலும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. திஸ் இஸ் த லெசன் வி மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் த கிரம்பிள் ஃபேமிலி. இந்த லெசன தான் இந்த போயம்ல இருந்து நம்ம கண்டிப்பா எல்லாருமே கத்துக்கணும். நமக்கு குடுத்துக்கிற லெசன்லாம் வந்து சும்மா ஏதோ படிக்கிறதுக்காக குடுக்குறாங்கன்னு நெனச்சுக்காதீங்க. அந்த அதிலிருந்து நம்ம வந்து என்ன கத்துக்கிறோன்றதுக்காக தான் நமக்கு ஒவ்வொரு லெசனுமே வந்து குடுத்துருக்காங்க. இந்த போயம்ல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, கிரம்பிள் பண்ணவே கூடாதுன்னு வந்து சொல்றாங்க. இது வந்து நம்மளோட டைம் வந்து முழுக்க முழுக்க இந்த கிரம்பிள் பண்றதுனால வந்து வேஸ்ட் ஆகும். உங்க வீட்லயே நீங்க பக்கத்து வீட்ல, உங்க ஃபேமிலில கூட சில விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கலாம். எப்ப பாரு மத்தவங்கள பத்தி குறை சொல்றதுலயே வந்து நெறைய நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவோம். அது போல பண்ணி நமக்கு அதனால எதனா யூஸ் இருக்கான்னா, எதுவுமே கிடையாது. அத விட்டு நமக்கான வேலைய நம்ம செய்றப்போ நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும். நம்ம நெறைய நல்ல விஷயங்கள வந்து கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால யாருமே வந்து எப்படி பண்ணக்கூடாதாம், கிரம்பிள் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க கிரம்பிள் பண்ண அது உங்களுக்கே தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நெகட்டிவா பேச அந்த நெகட்டிவான விஷயம் உங்கள்கிட்டயும் வந்துரும். உங்ககிட்டயும் நெகட்டிவா வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். அதனால எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் பேசாதீங்க, கிரம்பிள் பண்ணாதீங்க. பாசிட்டிவான ஆட்டிட்யூட நீங்க லைஃப் வந்து மூவ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேர்மறையா நடக்கும். உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு முன்னேற்றம், சக்சஸ் வந்து கண்டிப்பா வரும். இதுதான் இந்த போயம்ல வந்து நமக்கு கத்துக் குடுக்குறாங்க. எல்லாமே இது வந்து நீங்க ஒரு போயமா பார்க்காம உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம், நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இந்த போயம் வந்து நீங்க எடுத்துக்கங்க. "We will be different from them so that everyone will like us." அதாவது இந்த அ உலகத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒவ்வொரு டிஃபரெண்ட் இருக்கும். அத வந்து நம்ம வந்து அ அத அழகா வந்து எடுத்துக்கணும். டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்றத அப்படின்ட்டு. Thus the poetess wants us to possess contentment. அதாவது the poet என்ன விரும்புறாருன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு மனநிறையோட, ஒரு திருப்தியோட வந்து எடுத்துக்கிட்டு போணும். எந்த ஒரு விஷயம் பரவால்ல நமக்கு இது நடந்திருக்கா? சந்தோஷம் அப்படின்னு வந்து ஒரு மனநிறைவு வந்துச்சுனாவே போதும். நம்ம லைஃப்ல ஹாப்பினஸ் வந்து தானா வந்துரும். ஐயோ! நமக்கு இப்படி நடந்துச்சே அப்படின்னு நெனச்சேன்னா, கண்டிப்பா நமக்கு வந்து அதுல வந்து ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்டே இருக்காது. மனநிறைவே வந்து இருக்காது. அதுல வந்து ஒரு குறையா இருக்கான் போலயே நமக்கு தோணும். அதனால நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு மனநிறைவு, ஒரு கன்டென்ட்மென்ட்டா என்னதுன்னா மனநிறைவு. மனநிறைவோட வந்து திருப்தியோட வந்து எடுத்துட்டு போணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மாரல் பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் லைஸ் இன் செல்ஃப் கன்டென்ட்மென்ட். அதாவது நம்மளோட ஹாப்பினஸ் எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? நம்மளோட மன நிறைவுக்குள்ள தான். நம்ம மன நிறைவா இருந்துட்டுனா, நம்ம ஹாப்பினஸ் வந்து தானா வந்து வெளிய வந்துரும். அப்படின்னு வந்து இந்த போயம்ல வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃப்ல. இதுல பார்த்தீங்கன்னா வந்து எதெல்லாம் வந்து ஹார்ட் வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங்லாம் வந்து எது கஷ்டமா இருக்கோ, அந்த ஸ்பெல்லிங்லாம் ஒரு 2, 3 தடவ வந்து எழுத்துக்கூட்டி வந்து படிச்சுக்கங்க. பாருங்க பெசிமிஸ்டிக் ஸ்பெல்லிங் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் டஃப்பா இருக்கு. இது நல்லா படிச்சுங்க. பெசிமிஸ்டிக். PESSI pessimistic MISTIC pessimistic. Indirectly indirectly DIRECTLY directly indirectly. Advices advices advices. Positive POSI positive positive attitude attitude. Portrays portrays TRAYS portrays. Discontented
dis, dis, con, 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 ten, ten, contented, ted, discontented. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங், EVERY, எவ்ரிதிங், THING, எவ்ரிதிங். மெம்பர்ஸ், MEMBERS, BERS, பஸ், மெம்பர்ஸ். grumble, GRUMBLE, grumble. family, FAMILY, family. optimistic, OPTIT, optimis, MIS, TIC, optimistic. reality, reality, LITY, reality. challenges, CHALLENGES, challenges. challenges. sorrows, sorrows, ROWS, rose, sorrows. equally, EQUALLY, equally. whatever, WHAT, whatever, EVER, ever, whatever. recommend, COM, recommend, MEND, recommend. status, STATUS, status. அவ்வளோதான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்டோட ஸ்பெல்லிங் DIFFERENT, different. pauses, POSSESS, pauses. contentment, CONTEN, content, tent, contentment, MENT, contentment. அவ்வளோதான். இதோட ஸ்பெல்லிங் கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் இதுதான். இதோட ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் 2-3 தடவை எழுத்துக்கூட்டி படித்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும் அந்த பேராகிராஃபு. இந்த பேராகிராஃப் கொஞ்சம் முக்கியமானது தான், கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் எழுத்துக்கூட்டி படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.